ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியான ஸ்பினாச் போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ஸ்பினாச் நல்லா கட் பண்ணி சின்ன சின்னதாக கழுவி வச்சுருக்கேன். ஒரு கப்பில் கடலை மாவு, பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச், உப்பு தேவையான அளவு, ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, ஒரு கப்பில் தண்ணி தேவையான அளவு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம ஸ்பினாச் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, குட்டி குட்டியாக, அதை இதை ஆட் பண்ணிக்கலாம். அதோடு நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ரிமைனிங் கடலை மாவு இதில் ஆட் பண்ணிடலாம். ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு அதோட நம்ம எடுத்து வச்சுருக்க சால்ட்டு, மிளகாய்த்தூள், ஜீரகம், சோம்பு, இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு அந்த எடுத்து போடுற கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம நல்லா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நமக்கு மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். கரெக்டாக எடுத்து போடுற அளவுக்கு இருக்கணும். உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜில் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக இந்த பேக்கிங் சோடா அதை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அதையும் ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நமக்கு எண்ணெயில் பொரித்து எடுக்க வேண்டியதான். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் பொரிக்கிற அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டு எடுக்க வேண்டியதான். ரொம்ப பெருசாக போடாதீங்க, கொஞ்சம் மீடியம் சைஸாகவே போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடில் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துட வேண்டியதான். இப்போ பாருங்கள், நமக்கு ஹெல்த்தியான ஸ்பினாச் போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.